வணக்கம், நான் சொல்றேன். இன்னைக்கு நம்ம ஃபுல் ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் சர்க்கியூட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்னு சொல்லுவாங்க. இப்போ இது என்ன செய்யும்னா, ஏசி கரண்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல் வேவ் டிசி கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இதோட வேலை. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் ஆர் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம இதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சர்க்கியூட் பண்ணி பார்ப்போம். இதான் பார்த்தீங்கன்னா சர்க்கியூட் டயக்ராம். இதில் இதான் பார்த்தீங்கன்னா பேட்டரி, இது பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபையர், இது பார்த்தீங்கன்னா எல்இடி, இது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரியோட பாசிட்டிவ்ல இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெக்டிஃபையரோட ஒரு பாசிட்டிவ்க்கு போகுது. அதே மாதிரி அதோட இன்னொரு பாசிட்டிவ்ல இருந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர் கனெக்ஷன் கொடுக்குறோம். அப்புறம் நம்ம பேட்டரியோட நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா எடுத்து நம்ம ரெக்டிஃபையரோட நெகட்டிவ்ல கொடுக்குறோம். இன்னொரு நெகட்டிவ் எடுத்து எல்இடியோட கனெக்ட் பண்றோம். நம்ம ரெசிஸ்டர்ல இன்னொரு டெர்மினல் செகண்ட் டெர்மினல் பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்டா எடுத்து எல்இடியோட கனெக்ட் பண்றோம். இதான் பார்த்தீங்கன்னா சர்க்கியூட் டயக்ராம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல ஃப்ளோ ஸ்டார்ட் ஆச்சுன்னா நெகட்டிவ்ல பார்த்தீங்கன்னா எண்ட் ஆகும். அதே நெகட்டிவ்ல ஃப்ளோ ஸ்டார்ட் ஆச்சுன்னா பாசிட்டிவ்ல பார்த்தீங்கன்னா எண்ட் ஆகும். நம்ம பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் இருக்கிறனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த சைடு கனெக்ட் பண்ணாலுமே நம்ம எல்இடியை பார்த்தீங்கன்னா க்ளோ பண்ண வைக்குது. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கியூட்ல இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் கனெக்ஷன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பிரெட் போர்டு, ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர், ஒரு 9 வோல்ட் பேட்டரி, 4 அலிகேட்டர் கிளிப்ஸ், ஒரு ரெசிஸ்டர். இதான் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. ஸோ இப்போ நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் பிரெட் போர்டு எடுத்துக்கிறேன். பிரெட் போர்டில் பார்த்தீங்கன்னா நான் ரெசிஸ்டர் எடுத்துக்கிறேன். ரெசிஸ்டரை பார்த்தீங்கன்னா 3Bல கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி இன்னொரு டெர்மினல் பார்த்தீங்கன்னா 7Bக்கு பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா எல்இடி எடுத்துக்கிறேன். இப்போ எல்இடி எடுத்துருக்கேன். எல்இடியை பார்த்தீங்கன்னா 7Cல இருந்து 10Cக்கு பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெட் வேரை பார்த்தீங்கன்னா எடுத்து நான் இதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினலில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி ஒரு பிளாக் வேர் எடுத்து நான் நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு க்ரீன் வேர் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா இன்னொரு வேவ் சிம்பிளில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதுமாரி இன்னொரு கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் வேர் எடுத்திருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு வேவ் சிம்பிள் போட்டுருக்க டெர்மினல் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டச் ஆகாத மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட ரெட் வேர் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் ரெட் வேர் பாசிட்டிவ் தானே, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் ரெசிஸ்டரோட ஸ்டார்டிங் டெர்மினலில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் டெர்மினலில். அப்புறம் பிளாக் வேர் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்இடியோட நெகட்டிவ் டெர்மினலில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரிமைனிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஒயிட் வேர் ஒரு க்ரீன் வேர் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இப்போ இந்த வயரை பார்த்தீங்கன்னா நான் எடுத்து என்னோட பேட்டரியில் பார்த்தீங்கன்னா நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா க்ரீன் வேரை நெகட்டிவ்லையும் ஒயிட் வேரை பாசிட்டிவ்லேயும் வைக்க நம்ம எல்இடி பார்த்தீங்கன்னா க்ளோ ஆகுது. அதே நான் ஒயிட் வேரை நெகட்டிவ்ல க்ரீன் வேரில் பாசிட்டிவ்ல வச்சாலும் பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்இடி பார்த்தீங்கன்னா க்ளோ ஆகுது. ஸோ ஏன்றதுனால பார்த்தீங்கன்னா நம்ம பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் இருக்கிறதுனால தான் இப்படி பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ நம்ம சர்க்கியூட் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆச்சு. தேங்க்யூ.